நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏ லக்ஷ்மி, ஒன்னும் ஆகாது. அததான் நானும் சொல்றேன், இவதான் கேட்க மாட்டேங்கிறா. உங்க அம்மாக்கு வந்தா உனக்கு அந்த வலி தெரியும். ஏங்க என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? நான் யாரையும் மீன் பண்ணிலாம் சொல்லல. சும்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் உங்கள மாதிரிலாம் இல்ல. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எங்க அம்மாவும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏ லக்ஷ்மி, அப்படிலாம் ஒன்னும் ஆகாது. ப்ளீஸ் ராஜி, ப்ளீஸ் யாரும் பேருக்காக எனக்கு ஆறுதல் சொல்லாதீங்க. எரிச்சலா இருக்கு. அப்படி ஃபேக்கா ஆறுதல் சொல்றவங்கள என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல. கோவம் தான் வருது. அதை விடு லக்ஷ்மி. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்க உன் கூட இருப்போம். அதுல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உனக்கு கஷ்டம் வராம பாத்துக்க நாங்க ஒன்னும் கடவுள் இல்ல. ஆனா உனக்கு கஷ்டம்னு வந்தா கூட இருக்கிற நண்பர்கள் நாங்க உன் கூட எப்பவுமே இருப்போம். அதுல உனக்கு சந்தேகம் இருக்கா? உங்க அம்மாவுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்ல முடியாதுதான். ஆனா நாம எல்லாம் ஒன்னா நின்னு ஃபேஸ் பண்ணுவோம். ஏன் ராஜி எனக்கு மட்டும் இப்படி இல்ல? லக்ஷ்மி தைரியமா இருங்க. நீங்களே உடஞ்சு போனா உங்க அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்? சீரியஸாக சொல்கிறேன், உங்களை சமாதானப்படுத்துறதுக்காகலாம் சொல்ல. கேன்சரோட போராடி ஜெயிச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி போராடி ஜெயிக்க முடியும். அதுக்கு நாம தான் உங்கள் அம்மாவுக்கு தைரியம் கொடுக்கணும். எனக்கு ஒன்றும் புரியல கார்த்திக். லட்சுமி, இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நமக்கு நடக்கிறது நம்ம கையிலும் இல்லை. அதனால எப்படி நடந்துச்சுலாம் யோசிக்கிறத விட்டுட்டு எப்படி அதை சரி பண்ணணும்னு யோசிச்சா மட்டும் போதும் லட்சுமி. கரெக்ட், விஷ்ணு சொல்றதுதான் சரி. என்ன பண்ணலாம்னு மட்டும் யோசிக்கலாம். அது மட்டும் தான் இப்ப நம்ம கையில இருக்கு. கேன்சருக்கு மருந்து கிடையாது கார்த்திக். ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கேன்சர்ல எத்தனையோ வகை இருக்கு. என்னன்னு தெரியாம இப்படி பொதுவா சொல்லாதீங்க. ஏய், படிச்ச பொண்ணு நீயே இப்படி யோசிச்சா எப்படி லக்ஷ்மி? இல்ல ராஜி, எங்க அம்மாக்கு ஏதோ ஆக போகுது. கொஞ்சம் சொல்றத கேளு லட்சுமி. விஷ்ணு, உனக்கு புரியல. இது ஒண்ணு உன்னோட ஜோக்னால சரி பண்ண முடியாது. இது உனக்கு புரியவும் புரியாது. அது எனக்கு புரியும் லட்சுமி. நான் காமெடியன் தான். அதுக்காக நான் எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமா எடுத்துப்பேன். நீயே முடிவு பண்ணாத லட்சுமி. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது எனக்கும் பெரிய பிரச்சனை தான். உனக்கு உங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஆனா எனக்கு நீயும் உங்க அம்மா மட்டும்தான் இருக்கீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் லட்சுமி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஷ்ணு. இங்க பாரு, இது பயப்படுறதுக்கான நேரம் இல்ல. நீயே பயந்து போய் உட்காந்துட்டா உங்க அம்மாவுக்கு யாரு தைரியம் சொல்றது? அவங்களுக்கு நோய் நல்லா எதுவும் ஆகாது. இப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குன்ற கவலையில எதனா ஆனா உண்டு. லக்ஷ்மி, முதல்ல அம்மாவை நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காட்டுவோம். அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுவோம். இன்னொரு பக்கம் இது ஒரு மேட்ரே இல்லை. இதை ஈஸியாக சரி பண்ணலான்ற மாதிரி நம்ம டீல் பண்ணாதான் அம்மாவுக்கும் நம்பிக்கை வரும். அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாதுங்க. இத நான் எப்படி அம்மா கிட்ட சொல்றது? அப்புறம் நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுவேன்? என்னால இதெல்லாம் யோசிக்கவே முடியல. இதுக்கான பெஸ்ட் மருந்து உன் கையில தான் இருக்கு. விஷ்ணுவை தான் சொல்றேன். இன்னொருத்தரா இருந்தா இதுக்குள்ள இந்த விஷயத்த பெரிய சீன் பண்ணிருப்பாங்க. விஷ்ணுங்கிறதுனால இவ்ளோ கூலா சொன்னாரு. இதுக்கு பேர் அக்கறை இல்லாமல் பேசுறது இல்ல. கூட இருக்கிறவங்கள பேனிக் ஆக்காம விஷயத்த சொல்றது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் விஷ்ணு கூட இருந்தா அது ஒரு மேட்ரே இல்லை. ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுல விஷ்ணு அடிச்சுக்கவே முடியாது. இது உங்க அம்மாவுக்கு மட்டும் வந்த பிரச்சனை இல்ல, நமக்கு வந்த பிரச்சனை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்போம். ஆமா லக்ஷ்மி, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மாவை தவிர உங்களுக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. நான், ராஜி, விஷ்ணு, இதான் உங்க குடும்பம். நீ யோசிக்காத லக்ஷ்மி. எங்க ஊர்ல என் சித்தப்பா ஒருத்தர் டாக்டரா இருக்காரு. அவர்கிட்ட இப்பவே பேசி யாரை பார்க்கணும் என்னெல்லாம் கேட்டு சொல்றேன். ஹலோ சித்தப்பா, நான் ராஜி பேசுறேன். ஒரு நிமிஷம், யூஎஸ் கால் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். லட்சுமி, நானும் ஹே, இப்ப நீயும் கிளம்பி போன நீ செம்ம அடி வாங்குவ. இல்ல நான் போல.
சாரி. எதுக்கு லட்சுமி? என்னோட கோவம், டென்ஷன் எல்லாத்தையும் நான் உன்கிட்ட தான் காமிக்கிறேன். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை லட்சுமி. நான் உங்க அம்மாக்கு கேன்சர் வரும்லாம் சொல்லியிருக்க கூடாது. கோவத்துல சொல்ற வார்த்தைக்கெல்லாம் சீரியஸா அர்த்தம் எடுத்துக்கூடாது எனக்கு தெரியும். விஷ்ணு, எனக்கு பயமா இருக்கு. லட்சுமி, ஒன்றும் ஆகாது, என்ன நம்பு. எப்படி சொல்ற? எனக்கு தெரியும் லட்சுமி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன் லட்சுமி. ம். ம். ஹாய் மா. லக்ஷ்மி, தோசையா? ஹா, ஆமா. ஏன் பிடிக்கலையா? யார் சுட்டது? இந்த வீட்ல உன்னையும் என்னைய விட்டா யார் இருக்கா? நான் தான் சுட்டேன். நீ ஏமா சிரிக்கிற? லக்ஷ்மி, உண்மையை சொல்லு. எனக்கு ஏதோ பயங்கரமான வியாதின்னு யாராவது சொல்லிட்டாங்களா? மா, விளையாட்டுக்கு சொன்னேன். ரொம்ப அக்கறையா தோசையெல்லாம் சுட்டு கொடுக்கறியே, அதனால கேட்டேன். ஏமா உனக்கு தோசை சுட்டு கொடுக்கறது பெரிய அக்கறையா? சரிடி, சீரியஸா எடுத்துக்காத. இது வரைக்கும் நீ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டதே இல்லையே. திடீர்னு தோசை எல்லாம் சுட்டு கொடுக்கறியே, அதனால தான் கேட்டேன். ஏமா இது வரைக்கும் நான் உனக்கு தோசையை சுட்டு கொடுத்தது இல்லையா? சரி விடு. ஏய், ஏதோ கருகிற மாதிரி ஸ்மெல் வருது. காலையில தோசையை விட்டுட்டு வந்துட்டியா? ஐயோ, அம்மா கருகிறதுக்குள்ள நான் எடுத்துட்டேன். நீ இன்னைக்கு ஆபீஸ் போலியா லக்ஷ்மி? அம்மா எனக்கு நைட் ஷிஃப்ட் தான். நைட் தான் போகணும். குட் மார்னிங். குட் மார்னிங் விஷ்ணு, உட்கார். ஆண்டி, தோசையா? ஆமா விஷ்ணு, லக்ஷ்மி சுட்டது. உனக்கு 2 தோசை போட சொல்லட்டுமா? ஐயோ ஆண்டி, உங்களுக்கு என் மேல கோவம் வந்தா 2 அடி அடிச்சிருங்க. அதுக்காக லட்சுமி சுட்ட தோசைலாம் நான் சாப்பிட சொல்லாதீங்க. பாருங்க ஆண்டி, லட்சுமி என்ன முறைக்கிறா. அவளை யாராவது ரொம்ப பாராட்டுனா அவளுக்கு பிடிக்காது, முறைப்பா. ஆண்டி, கவுண்டர்லாம் சூப்பரா கலக்குறீங்க. ஏய், நாங்கெல்லாம் அந்த காலத்திலே கலக்குவோம்ப்பா. காலேஜ்ல நாங்க ஒரு ரவுடி கேங். மொத்த காலேஜ் எங்களை பார்த்தா நடுங்கும். சிமி, கல்யாணி, நப்பின்னே, லக்ஷ்மி, நானு, நாங்க 5 பேரும் ஒரு பெரிய கேங். எங்க காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் எங்க நடந்தாலும் நாங்க அங்க போயிடுவோம். போனா கன்ஃபார்மா பிரைஸ் வின் பண்ணாம வரவே மாட்டோம். அதெல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்லையேம்மா. நீ கேட்டதே இல்ல, அதனால சொல்லல. ம். 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 அப்புறம் விஷ்ணு, காலங்காத்தாலேயே வீட்டுக்கு வந்திருக்க. காமெடி எல்லாம் வேற பண்ற. ஏதோ அதிர்ச்சிகரமான தகவல் என்கிட்ட சொல்லணும்னு வந்திருக்க, அப்படிதானே? என்ன விஷ்ணு சிரிக்கிற? ஓரளவுக்கு நீங்க கரெக்டா கெஸ் பண்றீங்க. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு இது சீரியஸ் மேட்டர்லாம் இல்ல. அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்க கெஸ்ஸிங் மிஸ் ஆயிடுச்சு. சரி, டாக்டர் என்ன சொல்றாரு? டாக்டர் அவர் கண்ணாடி கழட்டி அவர் கோட்ல தொடச்சி ஃபீலிங்கா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. என்னடா அது ஓவரா ஃபீல் பண்ணிட்டு ஒரு சாதாரண மேட்டர் சொல்றாருன்னு யோசிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவரோட ஃபீலிங் காரணம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதெல்லாம் இல்ல, அவரால வெயிட்டா பில்லு போட முடியலன்றதுதான். ரிசல்ட் வந்துருச்சா? கொடுத்தாங்க. என்னமா? அது சப்ப மேட்டர் ஆண்டி. வயித்துல ஏதோ ஒரு சின்ன கட்டியா, அதுக்கு ஒரு சின்ன மைனர் சர்ஜரி பண்ணுமா, இல்லனா ஹீமோ பண்ணாலும் சரியாயிடும் சொன்னாங்க. கீமோவா? ஆமா ஆண்டி, அவர் அப்படிதான் சொன்னாரு. ஆ. கீமோனா ஆண்டி அது சும்மா ஆண்டி, பிசியோதெரபி மாதிரி அது ஒரு தெரப்பி. அப்போ எனக்கு கேன்சரா? ஹலோ, வெயிட். என்னம்மா? கேன்சர்ன்றதுலாம் பெரிய வார்த்தை. உடனே நீங்க வாழ்வே மாயம் கமலஹாசன் மாதிரியும் இதே திருடாத கிரிஜா மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. It's just a malformation of cells. That's all. லட்சுமி சிரிக்கிறாங்க. விஷ்ணு, எதுக்கு என்கிட்ட மறைக்கிற? ஆண்டி, உங்ககிட்ட மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இதுதான் மேட்ரு. நான் ஒன்னும் குழந்தை இல்ல விஷ்ணு. எனக்கு வயித்துல கட்டி இருக்கு, கீமோதெரபி பண்ணணும். சுத்தி வளைக்காம நீ எனக்கு கேன்சர்னே சொல்லலாம், அதுல தப்பே இல்ல. ஒரு பேஷண்ட்டுக்கு நிஜமாவே அவங்களோட டிசீஸ் என்ன, அவங்க கண்டிஷன் என்னன்னு தெரியணும். அது அவங்களோட ரைட்ஸ். பா லட்சுமி, உங்க அம்மா ஃபேர்வெல் ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டி, முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கேன்சராவே இருந்தாலும் சினிமால மட்டும்தான் கேன்சரை குணப்படுத்தவே முடியாத வியாதி. நிஜத்துல அது கிடையாது. உண்மையை சொல்லு விஷ்ணு. ஆண்டி,
வேணா பகவத்கீதை கொண்டு வாங்க, அது மேல கை வச்சு சொல்றேன். நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு. ஆன்ட்டி, நீங்க என்னதான் சீரியஸா லுக் விட்டாலும் சீரியஸாவே ஒண்ணுமே இல்ல, அதுதான் உண்மை. ஐயோ டாக்டர் என்னதான் சொல்றாரு? ஆன்ட்டி, டாக்டர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நான் தெளிவா சொல்லிட்டேன். டாக்டர், நீங்க கட்ட போற புது ஆஸ்பத்திரிக்கு பேஸ்மெண்ட் எங்களை வச்சு போடலாம் பாக்காதீங்க, அதுக்கு நாங்க ஆள் இல்ல. ஐ எம் வெரி சாரின்னு தெளிவா சொல்லிட்டேன். அம்மா இப்படிதான் விஷ்ணு சொன்னப்ப நானும் பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னன்னு விசாரிச்ச போது எனக்கே புரிஞ்சுச்சு. முதல்ல சொல்லுங்க, எனக்கு கேன்சர் இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா இல்ல. ஆன்ட்டி, கேன்சர்ன்றது என்ன? என்ன? நார்மலா வளர வேண்டிய செல்ஸ் அப்நார்மலா வளர்ந்தா அதுக்கு பேர் தான் கேன்சர். அதை மறுபடியும் நார்மல் ஆக்கிட்டா கேன்சர் போயே போச்சுல. ஆன்ட்டி, உங்களுக்கு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் தான், 300% கியூரபிள். 1க்கு 4 டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா கேன்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டனே. ஆமா, ஊசி போட்டா வலிக்குமா இல்லையா? வலிக்கும். ஆனா எனக்கு ஊசினா ரொம்ப பயமாச்சே இல்ல லட்சுமி? ஆன்ட்டி, இதுக்கே பயந்தா எப்படி? கஷ்டப்படாம படிக்க முடியாது, வேர்வை சிந்தாம உழைக்க முடியாது, வலிக்காம ஊசி போட்டுக்க முடியாது. இதெல்லாம் பேசிக் உலக நியதிகள். கண்ணை மூடி திறந்தா எல்லாமே கடந்து போயிடும். சப்ப மேட்டர் ஆன்ட்டி. சரி, அடுத்து என்ன பண்ணணும்? சென்னை மாநகரத்துல சில பல டாக்டர்களை நம்ம வாழ வைக்க வேண்டியிருக்கு. வாழ வைப்போம். விஷ்ணு, எனக்கு வந்திருக்கிறது பெரிய விஷயமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அத உன் வாயால கேட்கும்போது ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது. ஆன்ட்டி, அத யார் வாயால கேட்டாலும் ஒண்ணுமே இல்லைன்றதுதான் உண்மை. ஃப்ரீயா விடுங்க ஆன்ட்டி. ஆமா, எத்தனாவது தோசை போயிட்டு இருக்கு? ரெண்டாவதா? ஹே, கண்ணு வைக்காதடா. அம்மா நீ சாப்பிடுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லட்சுமி, நான் கிளம்பிட்டா? ஆபீஸ் டைம் ஆகுது. இப்பவே கிளம்பணுமா? ஆமா, வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு போகணும்ல. வரும்போதே அப்படியே கிளம்பி வர தெரியாதா? ஏன் சொல்ல மாட்ட? சரி லட்சுமி, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் விஷ்ணு. நினைச்சேன் என்னடா இன்னும் தேங்க்ஸ் சொல்லியேன்னு. சொல்லிட்டேன். என்ன லட்சுமி பாக்குற? விஷ்ணு, நான் உன்ன ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் சொல்லல, உண்மையிலேயே ஃபீல் பண்ணி தான் சொல்றேன். தேங்க் யூ. நீ ஃபீல் பண்ணி சொல்றது புரியுது, ஆனா எதுக்கு சொல்றதுன்னு தான் புரியல. உடனே ஓவரா நடிக்காத. நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு உனக்கு புரியலையா? சான்ஸே இல்ல விஷ்ணு. எவ்ளோ பெரிய மேட்டர், அத சிரிச்சுக்கிட்டே சாதாரணமா சொல்லிட்ட. நீ சிரிச்சிட்டு சொன்னது சாதாரண விஷயம் இல்ல, ஆனா அத அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. அப்படி அவங்க எடுத்துக்கிற மாதிரி நீ சொன்ன. சான்ஸே இல்ல விஷ்ணு. உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான். எனக்கு உன் மேல பெரிய மரியாதையே வந்துருச்சு. அப்போ இது வரைக்கும் என் மேல மரியாதையே இல்லையா? ஹே, ஒருத்தவங்களை பிடிக்குதுங்கிறது வேற, மரியாதைங்கிறது வேற. இத்தனை நாளா உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனா இன்னைக்கு உன் மேல பெரிய மரியாதையே வந்துருச்சு. லட்சுமி, எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் முதல்ல அட்டாக் பண்றது நம்ம மனசுதான். அது உடலை பாதிச்சு ஒருத்தரை காலி பண்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஆனா ஒரே செகண்ட்ல ஒருத்தரோட மனசை காலி பண்ணிடும். லட்சுமி, வியாதி வரணும்னு அவசியமே இல்லை. அதா இருக்குமோ இதா இருக்குமோன்னு சந்தேகம் வந்தாலே போதும், ஆள் காலி. வியாதியை ட்ரீட் பண்ணி குணமாக்குறது டோட்டலா வேற. தீர்க்கவே முடியாத வியாதி வரப்போ கூட கடைசி நிமிஷம் கூட சிரிச்சுக்கிட்டே அதை ஃபேஸ் பண்றது டோட்டலா வேற. ஏன்னா எல்லா டாக்டரும் உடம்புக்கு தான் மருந்து கொடுக்குறாங்க, மனசுக்கு இல்லை. அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை உங்க அம்மாவே பார்த்துப்பாங்க. பெரிய டாக்டர் தான் போல. ஆமா, நான் டாக்டர் தான். டாக்டர் வசூல் ராஜா, MBBS. திரும்ப திரும்ப சொல்றேன், தப்பா எடுத்துக்காத விஷ்ணு. உண்மையிலேயே தேங்க்ஸ். ஒரு பெரிய விஷயத்த அசால்ட்டா பண்ணிருக்க. ஆக்சுவலி எல்லாம் ஓகே, ஆனா இப்ப ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அது உங்க அம்மாக்கு இல்ல, உனக்கு தான். என்ன பாக்குற? உங்க அம்மாவே அவங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு சப்ப வியாதி தான் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது சாதாரணமா குணமாயிடும்ன்றத அவங்க நம்புறாங்க. ஆனா நீ தான் லட்சுமி என்னமோ பெரிய விஷயம் சொல்லி சொல்லி அந்த ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசு பண்ணிட்டு இருக்க. போதும், உன்னோட மனோ தத்துவ கலையை என்கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்ல. ஆக்சுவலா நான் உன்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டது மனோ தத்துவ கலை அல்ல. அப்புறம்
இல்ல இல்ல ஒண்ணு இல்ல விட்டுரு. ஹலோ சொல்லு சொல்லு ஏதோ சொல்லணும்னு சொன்னல அத சொல்லு. இல்ல லட்சுமி, ஆக்சுவலி அது வந்து ரைமிங்ல ஒரு மேட்டர் வந்துச்சு, அதான் உணர்ச்சிப்பட்டேன், சாரி. மனோ தத்துவ கலையிலேயே என்னது இன்னொரு கலை? அட பாவி, மன்மத கலையா? ஃப்ராடு. விஷ்ணு சொல்லு லட்சுமி. நிஜமாவே அம்மாக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஏய் நான் சொல்ல ட்ரீட்மெண்ட் உங்க அம்மாக்கு தேவையில்ல, உனக்கு தான் தேவைன்னு. இல்ல என்ன சமாதானப்படுத்தணும்னு நீ எதுவும் சொல்லலையே. உன்னை சமாதானப்படுத்துறதா இருந்தா உன்னதான் சமாதானப்படுத்துறேன்னு உன்கிட்டயே சொல்லிருப்பேனே. லட்சுமி, இது பிகினிங் ஸ்டேஜ், ட்ரீட்மெண்ட் தேவை. ஆக்சுவலி அது உண்மைதான், ஆனா இது 100% கியூரபிள் தான், புரியுதா? நீ பொய் சொல்றியா இல்ல உண்மையை சொல்றியான்னு எனக்கு தெரியல விஷ்ணு. ஆனா நம்பிக்கையா ஒரு விஷயத்த சொல்ற, அத நான் நம்புறேன். அடாடா, இதுக்கு தான் ஓவரா எதையும் பில்டப் பண்ண கூடாதுன்றது. இதோ பாரு, நிஜமாவே உங்க அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, நான் கிளம்புறேன். விஷ்ணு. லட்சுமி கைய விடுறா. ம், கைய விடுன்னு சொல்றேன்ல. விட மாட்டேன். விஷ்ணு, ஐ லவ் யூ. என்னது? ஹே மைதா மாவு, நான் உன்னை காதலிக்கிறேன். ம், எத்தனை தடவை யோசிச்சாலும் ஆச்சரியமா தான் இருக்கு. அப்படிலாம் இல்லையே. ஹே, எவ்ளோ பெரிய விஷயத்த இவ்ளோ சாதாரணமா டீல் பண்ற? அந்த மேட்டர் தான் முடிஞ்சு போச்சே. அதுக்கப்புறம் ஏதோ ரொமான்ஸா பேச ஆரம்பிச்ச, அந்த மேட்டரை கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாமே. இல்ல லட்சுமி, தள்ளி நின்னு தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு வாயால சொல்றதை விட இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா கொடுத்தினா திங்க். அதெல்லாம் முடியாது. போ லட்சுமி, 1.5 வருஷமா லவ் பண்றோம். ஹலோ ஹலோ, நான் தான் தர மாட்டேன்னு சொன்னேன். நீ எனக்கு தரக்கூடாதுன்னு நான் எதுவும் சொல்லலையே. லட்சுமி, அப்போ நான் கொடுக்கலாமா? விஷ்ணு, ரொம்ப வளர்க்காத, எதையாவது பண்ணி தொலை. ம். ஏய், இட்ஸ் ஓகே ஓகே ஓகே, சாரி, இது கொஞ்சம் நான் ப்ரிப்பேர்டா வரல. இதை இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கிறேன். ஓகே? சீ, போடா. ஏய், என்ன உன்னை ஆஃபீஸில் பார்க்கவே முடியல? இங்கதான் இருக்கேன், பெருசா வேலை எதுவும் இல்ல, அதான் மதியத்துக்கு மேல கிளம்பிடுறேன். என்ன பாக்குற? என்னை அவாய்ட் பண்ணுறியா? சீச்சி, உன்னை எதுக்கு நான் அவாய்ட் பண்ணணும்? இல்லை, நீ என்னை அவாய்ட் பண்ணுற. ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிற. வழக்கமாக நீ உட்கார இடத்துல நீ உட்காரதில்ல. உண்மையை சொல்லு, நீ என்னை அவாய்ட் பண்ணுறதானே? நான் எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ணணும்? அதை நீ தான் சொல்லணும். பெருசா எந்த காரணமும் இல்ல. சரி, பெருசா இல்லை, சிறுசா என்ன காரணம்னு சொல்லு. அடடா, விட மாட்டியா நீ? மாட்டேன். காரணம் என்னன்னு சொல்லு. ஒண்ணுல, அன்னைக்கு கல்யாண அவசரத்துல அப்படியே கிளம்பி போயிட்டேன். அதனால நீ எப்படியும் கையை பிடிச்சி கண் கலங்கி ஒரு நன்றி சொல்லுவ. நாம தேங்க்ஸ் சொல்றதை விட நமக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்றது ரொம்ப எம்பாரசிங்கான ஒரு விஷயம். அதை அவாய்ட் பண்ணலான்னு தான். என்ன சிரிக்கிற? கரெக்டாக சொல்கிற. என்ன கரெக்டா சொல்றேன்? நிஜமாவே நீ சொன்னதான் நானும் அன்னைக்கு யோசித்தேன். அன்னைக்கு இருந்த டென்ஷனில் ஒரு தேங்க்ஸ் கூட உனக்கு சொல்ல முடியல. அதான் உன்னை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு உனக்கு ஃபோன் அடித்தேன், உன்னை தேடினேன், ஆனால் நீ மாட்டவே இல்லை. நினைச்சேன் நீ தான் பண்ணுவேன்னு. ஏன், நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல, சொல்லிட்டா அதோட முடிஞ்சு போயிடும். வாழ்க்கை ஃபுல்லா நீ எனக்கு நன்றி கடன் பட்டவனா இரு. நீ பண்ண உதவிக்கு வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லி நான் எப்படி தப்பிக்க முடியும்? வாழ்க்கை பூரா நான் உனக்கு நன்றி கடன் பட்டவன் தான். ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ ஓவரா சென்டிமெண்ட் ஆகாத. இல்லை ஏஞ்சல், நான் நிஜமாக தான் சொல்கிறேன். சரிப்பா சரிப்பா, விடு. அப்படியெல்லாம் விட முடியாது, நான் தேங்க்ஸ் சொல்லியே தான் தருவேன். ரொம்ப லென்த்தா இல்லாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தேங்க்ஸ் சொல்லு. அதை எப்படி சொல்ல முடியும்? நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தானே தேங்க்ஸ் சொல்ல முடியும். சீக்கிரம் முடிப்பா, இப்பவே தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு 1000 தடவை சொல்லிட்டேன். ஏஞ்சல், சொல்லு. எந்த தைரியத்தில் நான் அன்னைக்கு ராத்திரி கிளம்பி வந்தேன்? ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, அவனை அடிப்பாங்க உதைப்பாங்கன்றப்போ கேட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் கிளம்பி வந்தேன். வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த? அவங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் உன்னை லவ் பண்றேன்னு தெரியும். அப்படியா? இதுல என்ன கேள்வி இருக்கு? எங்க வீட்டுக்கு தெரியாம நான் எதுவுமே பண்றதில்ல. அன்னைக்கு எந்த தைரியத்தில் அந்த பொய் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட?
இதுல என்ன தைரியம் வேண்டியிருக்கு? அன்னைக்கு மட்டும் நீ எனக்கு தாலி கட்டியிருந்தனா நான் கழட்ட மாட்டேன்னு பயங்கரமா கலாட்டா பண்ணிருப்பேன். அன்னைக்கு நீ மொத்தமா என்கிட்ட லாக் ஆயிருப்ப. போய் நீ அப்படி பண்ணியிருக்க மாட்ட. நீ எந்த தைரியத்துல அப்படி சொல்ற? எனக்கு தெரியும். அன்னைக்கு உன்னோட கண்ணில் என்னை கவுக்குறோன்ற எண்ணமோ இல்லை என்னை அடையணுன்ற ஆசையோ சுத்தமாக இல்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணுற அக்கறை மட்டும்தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஏஞ்சல். விட்டுட்டு போகிறதுக்கு பெரிய மனசு வேணும், விட்டு கொடுக்கறதுக்கு அதை விட பெரிய மனசு வேணும். அதையும் தாண்டி நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு, அதுவும் லைஃபே ரிஸ்க் எடுத்து உதவி பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். அப்படியெல்லாம் நான் ஒன்னும் யோசிக்கல. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாமே பெருசு மாதிரி தெரியுது. இல்லை ஏஞ்சல், கொடுக்குறவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாமல் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை வாங்குறவங்களுக்கு அது வேல்யூ தெரியாமல் இருக்கக்கூடாது. தேங்க்ஸ். நான் மனசார சொல்கிறேன், தேங்க்ஸ். லைஃப்ல நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போதான் அவங்க நம்ம மனசை விட்டு போகவே முடியாத மாதிரி ஸ்ட்ராங்கா நம்ம மனசுல இடம் பிடிச்சிருவாங்க. ஐ மீன் இட். புரியுது. உலகத்திலே மிகப்பெரிய தியாகம் எதுனா காதலுக்காக காதலியை விட்டு கொடுக்கறதான். ஏய், ரொம்ப சென்டிமெண்ட் ஆகாத, விடு. தேங்க்யூ ஏஞ்சல். முன்னாடிலாம் உன்னை பார்க்குறப்பெல்லாம் இவ ஏன் சம்மந்தம் எல்லாம் பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கான்னு தோணும். இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு. உன்னை பற்றி யோசிச்சாலே நீ எனக்காக வந்து நின்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தேங்க்யூ ஏஞ்சல். போதும்பா, எவ்வளோ தேங்க்ஸ். இதெல்லாம் கொண்டு போய் நான் எங்க வைக்கிறது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லட்சுமி, வீடு சூப்பரா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஷ்ணு. நாம எப்போ இப்படி ஒரு வீட்ல இருக்க போறோமோ? ம்ஹும். லட்சுமி, சிரிக்காத லட்சுமி. இந்த உலகம் நல்லவன் கொடுக்குற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கும் கொடுக்குது. அப்போ கார்த்திக் கெட்டவன்றியா? கெட்டவன் சொல்ல வரல. ஆனா கார்த்தி ஒரு விஷயத்தாச்சும் உருப்படியா பண்ணிருக்கானா? ஆரம்பத்துல இருந்து தப்பு தப்பா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணான். ஆனா இப்போ சூப்பரா கல்யாணம் பண்ணி ஒரு தனி வீட்டுல செட்டில் ஆயிட்டான். பார்த்து பார்த்து நல்லவனா நடந்துக்கிட்ட எனக்கு இப்பதான் லவ் ஓகே ஆயிருக்கு. என்னது, லவ் ஓகே ஆயிடுச்சா? யாரு பொண்ணு? அடி பாவி, அப்ப என் லவ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலையா? ஹோ, ஹே, வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வச்சிருக்கேன். பாத்தியா, நேர்மையான இந்த மனுஷனோட லவ் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கு. ஒரு அக்கிரமக்காரனோட லவ் கல்யாணத்துல முடிஞ்சு தனி கொடுத்துன வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கு தான் விஷ்ணு ஒரு பொண்ண லவ் பண்ண கூடாதுன்னு சொல்றது. ஒரு 2-3 பொண்ண லவ் பண்ணிருந்தா எது கிடைக்குதோ அதை கேட்ச் பண்ணி வாழ்க்கைய ஆரம்பிச்சிடலாம்ல. என்ன பாக்குற? என்ன போட்டு வாங்குறியா லட்சுமி? எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். விஷ்ணு, உலகத்துல 2 வகையான ஆளுங்க தான் இருக்காங்க. ஒண்ணு வாழ்க்கைய ஃபுல்லா அனுபவிக்கிறவங்க, காத்தி மாதிரி இல்லையா? அதான், ஆமா. ஒருத்தன் அனுபவிக்கிறவன், இன்னொருத்தன் ஐயோ அவன் அனுபவிக்கிறானேன்னு புலம்புறவன். இதுல நான் எந்த ரகம்? ஹே, இன்னுமா தெரியல உனக்கு? என்ன சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஐயோ, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, தனியாக வேற வீடு பார்த்துட்டான், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு புலம்பியிருப்பானே. எப்படி கார்த்திக் இவ்ளோ கரெக்டா சொல்ற? இவன் கூட இத்தனை வருஷம் பழகிருக்கேன், இது கூட தெரியலண்ணா எப்படி? நண்பேண்டா. ஆமாண்டா, நண்பன் தான். டேய், என் குடும்பத்தை நீ கேவலமா பேசுவ, உன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவேன். நம்ம நண்பர்கள் தான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த புதுமண புகுவில எப்போ முடியும்? இருடா, ராஜி வரட்டும். அதை தான்டா நான் டீசெண்டா கேக்குறேன். ராஜ் எப்போ வருவாங்க? வந்துருவா. ஹே, ஏன் இவ்ளோ லேட்? கிளம்பும் போது அவங்க அத்தை நான் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ட்ராமா பண்ணி சமாளித்து வர்றதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னான். அவங்க சரியான டுபாக்கூர் குடும்பம்டா. டேய், என்னடா அவங்க குடும்பத்தை திடீர்னு இப்படி சொல்கிற? பின்னடா, பொண்ணு மெட்ராஸ்ல இருக்கா, எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு கரெக்டா ஃபாலோ பண்ண வேணா? பொண்ணு என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு ஊர்ல பேன் உட்காந்துட்டு இருக்கிறது. புது வீட்டுக்கு போறேன்றாலே எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு பாக்கணும் மீசைக்கு தோணுச்சா பாத்தியா? அப்பா, நான் வேற வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் சரிம்மா சரிம்மான்னு தலையாட்டுறது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஐயோ என் பொண்ணு லவ் ஆயிட்டா, எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எனக்கு தெரியாம புள்ள குட்டி எல்லாம் பெத்திக்கிட்டான்னு அழ வேண்டியது. கடும் வயிற்றுச்சல் இருக்க போலயே. பின்ன லட்சுமி, ராஜோட அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது, எவ்வளவு பெரிய தப்பு. டேய், மூடிட்டுறா. ஏற்கனவே அவ இதை பத்தி புலம்பாத நாளே இல்ல, நீ மறுபடியும் ஆரம்பிச்சு வச்சிடாத. விஷ்ணு, ரொம்ப வயிற்றுச்சல் படாத. சீக்கிரமே உன் வாழ்க்கையிலும் இதெல்லாம் நடக்கும். ஏதோ நீ சொல்ற, நானும் நம்புறேன். போடா. ஹாய், வெல்கம் டு புதுமனை புகுவிழா. லட்சுமி லட்சுமி, சீக்கிரம் ஆர்த்தி தட்டு கொண்டு வா. ஏத்து.
டேய் சேர்ந்து நில்றா. மச்சான் கை கோத்துக்குடா. டேய் வலது காலை எடுத்து வச்சு போங்கடா. சரி சரி இப்படியே காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஹேய் ஓ இந்த ஜோக்க எடுத்துக்கிட்டீங்களா? அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா இன்னும் இருக்கா? டேய் முதல் ராஜி வந்திருக்கா. அடுப்பை பற்ற வச்சு பால் காய்ச்ச வேணாமா? ஐயா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே. ராஜி வாங்க போய் பாலை காய்ச்சலாம். மச்சான் செம்ம சாப்பாடுறா. ராஜி கலக்கிட்டீங்க. மச்சான் பொறுமையா தம்மு போட்டு வச்சுக்கோ, சூப்பரா இருக்கும். அப்புறம் ராஜி நான் கிளம்பட்டுமா? ஏய் கொஞ்சம் இருந்துட்டு போயேன். ஹேய் நாங்க எப்போ வந்தோம், இப்ப டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தல. ஏய் வீட்ல அம்மா வேற தனியா இருப்பாங்க ராஜி. சரி இப்ப எதுக்கு நீ இவ்ளோ யோசிக்கிற? பயமா இருக்கு லக்ஷ்மி. கார்த்திக் உன் கூட தானே இருக்க போறான், அப்புறம் எதுக்கு பயம்? ஓ அதான் உன்னோட பயம்ன்றியா? அதெல்லாம் பொட்டியை தூக்கிட்டு வரதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இல்ல பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அதானே என்ன பயம்? தெரியல லக்ஷ்மி, ஏதோ ஒரு வேகத்துல தனியா வந்து இப்படி எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். யோசிச்சு பார்த்தா இந்த கல்யாணம் இப்படி இருக்கிறது எல்லாமே தப்பு தானே. எல்லாம் உன் மனச பொறுத்தது ராஜி. அன்னைக்கு எந்த தைரியத்துல ராத்திரி வண்டியை புடிச்சு வந்த? கட்ரா தாலியன்றப்ப கழுத்த நீட்டின, அதுதான் பெரிய விஷயம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா கார்த்திக் மாதிரி ரொம்ப இழுவைய போடாம சட்டுப்புட்டுன்னு அப்பா கிட்ட சொல்லி விஷயத்த முடிச்சுடு. சொல்லணும், அது ஒரு பக்கம் தனியா பயமா இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு பயமா இருக்குன்னுவியா? ராஜி அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் பயம் இல்லையே? வேற ஒண்ணும் பயம் இல்ல. நாங்க போனதுக்கு அப்புறம் கார்த்திக் ஏதாவது பண்ணிருவான்னு பயமா இருக்கா? சீச்சி, அந்த பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ கார்த்திக் அவ்ளோ நல்லவன்றியா? இதுல நல்லவன் கெட்டவன்லாம் என்ன இருக்கு? அவன் என் புருஷன். ஏதாவது பண்ணனாதான் பயப்படணும். அடி பாவி. மச்சான் பயமா இருக்குடா. யாருக்கு? உனக்கு பயமா இருக்கு. இத நான் நம்பணும். இல்ல மச்சி, அது டேய் இப்ப நீ தனி மனுஷன்டா, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க வீட்டுக்கு எல்லாமே தெரியும். நீ முறைப்படி தாலி கட்டிருக்கடா, நீ யாருக்கு எதுக்காக பயப்படணும்? கல்யாணம் பண்றது பெரிய விஷயம் இல்லை மச்சான். நல்லபடியா அவளை வச்சு ஒரு வாழ்க்கையை வாழணும்ல. நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டா, அவளை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும்ல. அவள் வீட்டில் பக்குவமாக சொல்லி பெர்மிஷன் வாங்கி இப்போ சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சிட்டு இருக்கோம். வாடகை கட்டி செலவு கவனிச்சு குடும்பம் நடத்துறதுலாம் பெரிய விஷயம் மச்சி. டேய் விட்ட பிரசவ செலவு உள்ளே பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு ஆரம்பிப்ப போல. ஃப்ரீயா விடுறா, அதெல்லாம் தானே நடக்கும். ஃபியூச்சரை வச்சு பிரசன்ட்ல நீ உன்னை டார்ச்சர் பண்ணிக்காத. பைபிள்ல சொன்ன மாதிரி தான்டா, பறவைகள் விதைப்பதும் இல்லை, அதை அறுப்பதும் இல்லை. கடவுள் அதுக்கு சாப்பாடு போடுறது இல்லையா? அதெல்லாம் தானே நடக்கும்டா. நீ ஓவரா ஃபீல் பண்ணாம சும்மா ஜாலியா இரு. இல்லை மச்சான், பொறுப்பெல்லாம் கூட்டின மாதிரி இருக்குடா. ஆமாண்டா, எதுக்கு அவன் கல்யாணம் கதிரை வச்சுட்டு ஓடுறானுங்க? பொறுப்பு ஜாஸ்தி ஆகும் தானே. நீயே இஷ்டப்பட்டு தானே கஷ்டப்படுற. எல்லாம் சரியாயிடும்டா. மச்சான் உனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைச்சிட்டா. இனி நீ போற வழி எப்படியா இருந்தாலும் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஜாலியா போயிடலாம். என்னதான் பல சிமெண்ட் ரோடு இருந்தாலும் பக்கத்துல நடந்து வரதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த லைஃபே வேஸ்ட்ரா. சும்மா ஜாலியா இருடா. விஷ்ணு கிளம்பலாமா? என்ன லட்சுமி இவ்வளவு சீக்கிரமா? ஹேய் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்தோம், லஞ்ச் முடிச்சோம், டின்னரும் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமும் கிளம்பலனா எப்படி? இவங்க சின்ன சிறுசுங்க,
டுவெட் பாட நாம தான் விட்டு கொடுக்கணும். ஆமா லட்சுமி, ச்சே, நான் மறந்தே போயிட்டேன். சாரி மச்சான், நான் கிளம்புறோம். அப்புறம் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் சொல்லணும் டேய், ஆசைப்படுறேன். இப்ப அது ரொம்ப முக்கியமா? ஏய் பாவம் விஷ்ணு சொல்ல ஆசைப்படுறாரு, சொல்லட்டும். வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்தை நீ பண்ணிட்ட, வீட்டையும் ஒரு வழியா நீ செட் பண்ணிட்ட. ஆசைக்கு ஒரு பொண்ணும் ஆசைக்கு ஒரு பையனும் பெத்து சந்தோஷமா இரு மச்சான். ஹே, இது மாதிரி மொக்கையா ஏதாவது சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஓகே ராஜி, கார்த்திக், நான் வரேன். அண்ட் நீங்க 2 பேரும் போல்டான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஓகே, வரோம். பைடா. பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் இப்ப எதுக்கு கதவு போடுற? பூட்லன்னா முகமுடி திருட வந்துருவான், பரவாயில்லையா? தாடியோட ஒரு திருடன் வீட்லயே இருக்கான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் திருடனா? ஆமா, ஏன் இதே திருடன். ராஜி புகழாத, எனக்கு போதை ஏறுது. போ போ போய் அந்த போத மயக்கத்திலே தூங்கு. அவ்வளவுதானா? ஆமா அவ்வளவுதான். குட் நைட். போ. ராஜி என்ன? இல்ல, இவ்வளவு சீக்கிரம் தூங்க போற, கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு பேசலாம்ல? இல்ல கார்த்தி, எனக்கு தூக்கம் வருது. நேத்து ராத்திரி எல்லாம் தனியா போறோமேங்கிற டென்ஷன்ல நான் தூங்கவே இல்ல. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது கார்த்தி. ம், ஓகே. நீ? நானும் தூங்க போறேன். உனக்கு எவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வருமா? இல்ல, நானும் நேற்று ராத்திரிலாம் தூங்கலல்ல, தூங்க முயற்சி பண்ணணும். குட் நைட். குட் நைட். ராஜி, என்ன? ஐ லவ் யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸா? இல்ல, மீ டூ. போதுமா? பை. ஏய், ஹலோ, தூங்கிட்டேன்னு பார்க்க தான் ஃபோன் பண்ணேன். தூக்கம் வருது, தூங்க வேண்டியதுதான். எனக்கு தூக்கம் வரலையே, கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தேன். எனக்கு நல்லா தூக்கம் வருது. அப்போ சரி, தூங்கு. சரி, அப்ப வச்சிடுறேன். ஓகே.